நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி. இப்போதும் என்னோடும் எங்களோடும் பேசும். இந்த நாளுக்கான மன்னாவை தாரும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உட்காருவோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய பிரசங்கத்தை பார்க்கலாம். பீட்டரோட பிரசங்கம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 36 வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 14 36 வரை. பேதுருவினுடைய பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பண்ண முதல் பிரசங்கம். பேதுரு பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பண்ண முதல் பிரசங்கம். இந்த கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் ஜியாகிரபிக்கலா புரிஞ்சுக்கோங்க. இந்த போர்டு பக்கம் கொஞ்சம் பாருங்க. இது மேல் வீட்டறை, இது மேல் வீட்டறை. இந்த மேல் வீட்டு அறைனா இங்க செப்பல்கர், ஹோலி செப்பல்கர் இப்ப கோயிலா கட்டி வச்சுக்கிறாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறைந்து அவரு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இங்கே இருக்குது. ஒரு 50 மீட்டருக்குள்ள, இங்கிருந்து ஒரு 50 மீட்டருக்குள்ள தாவீதனுடைய கல்லறை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க என்ன இருக்கு? இங்க யாருடைய கல்லறை? இது மேல் வீட்டறை. இதெல்லாம் ஹோட்டல் மாதிரி, ஹோட்டல் இல்ல, வீடுங்க, ரூம்ஸ். எல்லாரும் ரூம் கிடைச்சவங்க ரூம்ல தங்குறாங்க, ரூம் கிடைக்காதவங்க கூடாரம் போட்டு தங்குறாங்க. இந்த மேல் வீட்டு அறைக்கு வெளியே ஒரு கிரவுண்டு, மேல் வீட்டு அறைக்கு வெளியே ஒரு கிரவுண்டு. மேல் வீட்டு அறையில இந்த 120 பேர் தங்கி இருக்கிறாங்க. எத்தனை நாள்? 10 நாள். 10வது நாள் என்ன ஆச்சு? அது பெந்தகோஸ்தே என்னும் நாள். அந்த வாரங்களின் பண்டிகை, பெந்தகோஸ்து பண்டிகையை ஆசரிக்க ஆண் மக்கள் எல்லாம் எங்க வந்துக்கிறாங்க? எருசலேமுக்கு வந்துக்கிறாங்க. வெறும் ஆண் மக்கள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10 ஜாதியார் வந்திருக்கிறாங்க. 17 லிபர்த்தின்னு வரிசையாகுது லிஸ்ட் அங்குது. 17 கோத்திரத்துக்கு, 17 தேசத்தார், 17 பாஷைக்கார் வந்துக்கிறாங்க. எல்லாம் அங்கங்க தங்கி இருக்கிறாங்க. இங்க கொஞ்சம் பாருங்க. இந்த 17 பாஷைக்காரும் அங்கங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த மேல் வீட்டு அறையில பெந்தகோஸ்தே நாள் வந்த போது காலையில, இது நடந்தது காலையில. ஏன்னா குடிவெறியில இவங்க பண்றாங்கன்னு சொன்னதுக்கு பேதுரு பிரசங்கத்துல பதில் அளிக்கிறாரு. இது காலையில, early மார்னிங், சரியா? காலை 9 மணி, காலையில 6 மணிக்கு 1ஆம் மணி வேலை, 7 மணிக்கு 2வது மணி வேலை, 8 மணிக்கு 3ஆம் மணி வேலைன்னா காலையில 8 மணிக்கெல்லாம். சரி, அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த இடத்துல 107 பேர் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அங்க நடந்த சம்பவம், அக்கினிமயமான நாவுகள் தோன்றினது, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, மகா சத்தம் உண்டாயிற்று. எல்லாத்த விட ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சு. இந்த வெடி சத்தம் கேட்டதும் எல்லாரும் இந்த கிரவுண்ட்ல வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. இந்த கிரவுண்ட்ல அசம்பிள் ஆயிட்டாங்க. ஜனக்கூட்டம் இங்க வந்துருச்சு. இப்ப இங்க மேல் வீட்டு அறையில மரியாள், இயேசுநாதருடைய சகோதரர், 11 சீஷர்கள் உள்பட 120 பேரு இவங்க என்ன பண்ணாங்க? வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததும் இங்க கூடி இருக்கிற ஜனங்க இவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறதை பார்த்து இவர்கள் வெறித்திருக்கிறார்கள். குடிவெறியினால இப்படி பண்றாங்கன்னு சொன்னதுக்கு பேதுரு தன் பிரசங்கத்தில் பதில் அளிக்கிறார். புரியுதா? சரி, இப்ப இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பேதுரு 11 பேர் கூட நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது அவர் பண்ண பிரசங்கம் தான் இப்ப நம்ம படிச்சோம். புரிஞ்சுச்சா?
இந்த ஏரியா புரிஞ்சுச்சா? இவ்வளவு கிட்ட, கிரவுண்ட் பக்கத்துலயே. இப்போ இவர் கண்ணு முன்னால, பேதுரு கண்ணு முன்னால என்னென்ன இருக்கு? இது இயேசுநாதருடைய கல்ற, இது தாவீதனுடைய கல்ற. இது மூடிட்டு இருக்குது, இது திறந்துட்டு இருக்குது. இயேசுநாதருடைய கல்ற திறந்துட்டு இருக்குது, தாவீதனுடைய கல்ற மூடிட்டு இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் யோவேல் தீர்க்கதரிசிய நினைப்பூட்டுகிறான். அப்பொழுது மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர் யோவேல் 2:28-32 வரை. யோவேல், இங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் யோவேல் 2:28-32 வரை. இந்த வசனத்தை சொல்லி இது 14-15 முன்னுரைன்னா 14-15. பேதுரு என்ன சொல்றாரு? திருப்பங்கப்பா 14. என் வார்த்தைகளுக்கு செட்டிங் த ஸ்டேஜ், இன்ட்ரடக்ஷன். வசனம் 15-14. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது வெடிந்து காலையில 8 மணி ஆயிடுச்சுப்பா, இப்போ குடிவெறியில இருக்க முடியாது. இது இன்ட்ரடக்ஷன், செய்திக்கு போறாரு. 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? உரைக்கப்பட்டதுபடியே உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூவர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் இந்த நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் அப்படியே வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினியை புகழ்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஒரே வார்த்தைங்க பேதுரு மாத்திட்டான். யோவேல்ல பயங்கரமான நாள் இருக்குது, இங்க பிரகாசமான நாள் இருக்குது. கவனிச்சிங்களா? யோவேல்ல என்ன இருக்குது? பயங்கரமான நாள் இருக்குது, கர்த்தருடைய நாள். இங்க என்ன ஆகுது? என்ன இது? ஏன் இயேசுவை ஏத்துக்காதவங்களுக்கு அவருடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அவரை ஏத்துக்கணும் அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கோ அது பிரகாசமான நாள். பேதுரு கிளியரா அங்க கோடுவாட் போட்டார். ஓகே, அது மாத்திரம் இல்ல. 21 எவனோ அவன் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகி இயேசுவை தேவன் உங்களுக்குள்ள பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்திட்டு அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் உட்படுத்தப்பட்ட இந்த இயேசுவை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது கர்த்தரை போதும் 24 வரை கொஞ்சம் கவனிங்க. செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யோவேல் குறித்து 16-21 வரை இந்த தீர்க்க தரிசனத்தை நினைப்பூட்டுகிறார். 22-24 வரை நீங்கள் சகோதரரே, நீங்கள் இந்த இயேசுவை பிடித்து அவரை மரண உபாதைகளுக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். பிதா அவரை உயிரோடு
எழுப்பினார். அவருடைய கல்லறை இன்னும் திறந்திருக்கிறது. புரிஞ்சுச்சா? இங்க கூடி வந்திருக்கிறவங்க எல்லார் கண்களிலும் படக்கூடிய அவருடைய அவரை சிலுவையில் அரைஞ்ச இடம், அவரை கல்லறையில மூடி வச்ச இடம், அந்த கல்லறை இப்பொழுது திறந்து இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணார். யாரை குறித்து? எந்தெந்த வசனம்? 22 24 வரை. இப்போ அங்கே நீங்க இப்ப கூட எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த மேல் வீட்டறை இங்க இருக்கா, மேல் வீட்டர்ல இருந்து இறங்கி ஒரு 50 அடி நடந்து எள்ளு மாதிரி திரும்பினீங்கன்னா அங்க இப்படிதான் இருக்கும், தாவீதின் கல்லறை. 2 வழி இருக்கும், லேடிஸ் போறதுக்கு ஒரு வழி, ஜென்ஸ் போறதுக்கு இன்னொரு வழி. அங்க மட்டும் 2 வச்சுக்கிறாங்க. முஸ்லிம் முகமதிய சகோதரிகள் எல்லாம் போனோன்றதுக்கு அந்த பக்கம் யாரு, தாவீது கல்லறையால் அந்த பக்கத்துல இருந்து லேடிஸ் பார்க்குவாங்க, இந்த பக்கத்துல இருந்து ஜென்ஸ் பார்க்குவாங்க. தாவீதின் கல்லறை. இங்கே தாவீதின் கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, இயேசுவின் கல்லறை திறங்கப்பட்டு. நம்முடைய கோத்திர தலைவன் ஆகிய தாவீது இயேசுநாதரை குறித்து ஆண்டவர் தாவீதை பார்த்து வந்து எனது வலது பார்சத்துல உட்காரன்னு சொல்லல, ஆனா இந்த இயேசுவை பார்த்து பிதா சொன்னாரு வந்து என் மனது பார்சத்துல அவரை தாண்டா நீங்க புடிச்சு சிலுவையில அரைஞ்சீங்க. இயேசுநாதரை குறித்து சொல்லிட்டு தாவீதை குறித்து 25ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறதை நாம் பாருங்க. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமா பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை ஏழ்மை பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு 32 வரையிலுமா? ஓகே, 25 32 வரை தாவீதை உள்ள கொண்டு வரார். தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, நினைவு சின்னமாய் இருக்கிறது. இன்று வரை மக்கள் விசிட் பண்றாங்க. இங்க எங்க பேதுரு நின்று பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இது பேதுரு, ஜனங்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. பேதுரு பார்வையில இயேசுநாதர் கல்லறையும் படுது, தாவீது கல்லறையும் படுது. இந்த 2த்தையும் வச்சுன்னு சொல்றாரு. தாவீதை பார்த்து என் வலது பார்சத்துல வந்து உக்காருன்னு பிதா சொல்லல, இவரை பார்த்து சொன்னாரு. தாவீதை மரித்தோரிலிருந்து இப்போ உயிர் தழ பண்ணல, இவரை உயிர் தழ பண்ணினாரு. அவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சிலுவையில் அறைந்தீர்கள். தேவன் இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்ப இங்க கூடி வந்திருக்கிற இந்த 17 வித்தியாசமான ஜாதியார் பேதுவின் பிரசங்கத்தை கேட்டார்கள். கடைசியா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேதுரு எப்படி என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவார்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
ரிசல்ட், இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் என்ன? 3000 பேரு பாவ மன்னிப்பு கேட்ட ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்துக்கணும். கொஞ்சம் கவனிங்க. நம்ம சொல்லி கொடுத்த பேட்டர்ன் மாதிரியே தங்குதுல பேதுரு பிரசங்கம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா? எப்படி இருக்குது அது? பாயிண்ட் பை பாயிண்ட் ஆக்குதா இல்ல? இருக்குதுன்னா இருக்குதுன்னுங்க, இல்லன்னா இல்லன்னுங்க. இல்ல வேற மாதிரி இருக்குதுன்னு உங்க மாடல்ல காட்டுங்க, அத ஃபாலோ பண்ணலாம். பாயிண்ட் பை பாயிண்ட் இருக்குதா? அப்போ பிரசங்கத்துல ஊர் சுத்த கூடாதுன்ட்டு பேதுருவே சொல்லிக்கிறாரு. கரெக்டா? யோவேல எத்தியா, யோவேல பேசி முடிச்சுடு. ஏசுநாதர் எடுத்தியா, அவருடைய உயிர்த்தெழுதல பேசி முடிச்சிரு. தாவீதை எடுத்தியா, அவனை குறித்து இருக்கிறத சொல்லி முடிச்சிரு. 26ஆம் வசனத்துல ஏசுநாதருடைய உயிர்த்தெழுதல் மையம், அது சொல்லி முடிச்சிட்டியா? அதை தொடர்ந்து அவன் பிரசங்கத்தினால் ஏற்பட்ட ரிசல்ட்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசங்கம் பண்ண போறீங்க, உங்க ஊழியத்துல அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படட்டும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல நானு. ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்தையும் அப்படி என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அதை நோக்கி நாம, அது நம்முடைய லக்காக இருக்க வேண்டும். That should be our goal. அது நம்முடைய லக்காக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். பேதுரு பிரசங்கம் பிடிச்சிருந்தா ஜோரா ஒரு முறை கை தட்டிடுங்க பேதுருக்கு. அடுத்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 - 53 வரை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஆசாரியர் அவனை காரியம் இப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் கானானிலே குடியிருக்கிற இடமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் வா என்றார். அப்பொழுது அவன் கல்திய தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானிலே வாசம் பண்ணினார். அவருடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு படாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் மக்களை உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். மேலும் விருத்தசேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்தசேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விட்டுக் கொண்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் இருந்தும் அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்கள் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆதாரம் நேரம் அளித்து, அப்போது இருக்கிற தானியம் என்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை புராதனம்
சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுவதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியரை வெட்டி துன்பப்படுத்தினவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி போனான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை குடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் அவனை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியானை கொன்றது போல என்னையும் கொண்டு போன மனதாயிருப்பாயோ என்றான். இந்த வார்த்தையை கொண்டோம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்தில் சந்தேகித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்றதற்கு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்தில் வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தரிடம் இருக்கிறார். சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க முடியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, பாதகங்களை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்த இந்த மோசையைதானே தேவன் உச்சையில் அவருக்கு தரிசனமான தூதனாக தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கேயிருந்து அழைத்துக் கொண்டு வந்து எகிப்து தேசத்திலையும் சிறந்த சமுத்திரத்திலையும் 40 வருஷம் வனாந்தரத்திலையும் அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரர்களுக்கு என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசையே. சீனாய் மலையில் தன்னுடைய பேசுகிற தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றோனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்களின்படியே மனதாயினார்கள். இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்து திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு கொள்ளும் என்று சொல்லி அந்நாளில் ஒரு கட்டுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளிலே பலி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். அதை பற்றி இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலிருந்து 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் வழிகளையும் எனக்கு செலுத்துகிறீர்களே. 53 கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொல்வங்களாகிய மூலத்தினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாக ரெம்மான் என்னும் அனுப்புகிற சொல்வத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு கொள்ளுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் இயேசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட பிரஜாதியுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதிப்படுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் இது. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசியானே. சொல்லுங்க. வணக்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெற்றவர்களே, விடாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்போது இருந்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகள் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதியுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாத
போதும் 53. கைத்தட்டி. ஸ்தேவானின் பிரசங்கம் அப்படியே அச்ச மாதிரி இருக்குது பாருங்க. இவங்கெல்லாம் எக்ஸ்போசிட்டரி பிரீச்சருங்க, உட்டான்ஸுங்க இல்ல. புரியுதா? ஸ்டீஃபன் பிரசங்கம் பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி. ஆதி ஆகமத்தை அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி, ஆகமங்கள்ல யாத்திரை ஆகமத்தை அடுக்கி வச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்னுரை முதல் வசனம். முன்னுரை முதல் வசனம் படி. என்ன விஷயம்னா, சபையில சோறு போடுற இடத்துல ஒழுக்கம் இல்லை, பந்தி விசாரிக்கிற இடத்துல என்ன இல்லை சொல்லுங்க, ஒழுக்கம் இல்லை. எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு கிச்சன்ல யாருன்னா நின்று சாப்பிட்டா பிடிக்காது எனக்கு, ரைட்டா? அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இங்க நெருப்புல எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்க சாப்பிட்டா எங்களை போய் இப்படி சொல்றாருன்னு. ஏன்னா வரிசையில வந்து சாப்பிட்றவன் அதே சாப்பாட்டை தான் நீ கிச்சன்ல இருந்து சாப்பிட்டா கூட அவன் கண்ணு பொறுக்காது. இவனுங்க என்ன துன்றானுங்களோ, நம்மளுக்கு மட்டும் பொங்கல் போட்டானுங்க சொல்லுவாங்க. புரியுதா? ஆமா, இன்னைக்கு கிச்சன்ல இருந்தவங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க. என்ன கூட கொஞ்சம் கூடுதலாங்க வானான்னு விட்டேன், ஒரு 2 பீஸ் கறி மட்டும் எடுத்துக்கினேன். ராத்திரி இது மிச்சம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நிறைய இருந்தா உங்களுக்கும் குத்துக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு இல்லை. அதனால அங்க இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டாங்க. என்ன பிரச்சனை? கிச்சன்ல நின்று சாப்பிட்டா கிச்சனுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி தோணும்னா, கிச்சன்ல இருக்கிறவங்க மட்டும் தங்களுக்கு இஷ்டமானதை சாப்பிட்ற மாதிரியும், வரிசையில வர்றவங்களுக்கு எதையோ கொடுக்கற மாதிரியும் தோணும். அதே தான் அங்க தோணுச்சு. என்னன்னா, அப்போ சபையிலே சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு. விதவைகள் விசாரிக்கப்பட வேண்டும். 2 கூட்டத்து ஜனங்கள், ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு கிரேக்கர்கள். அந்த பந்தி விசாரிக்கிற இடத்துல பிரச்சனை வந்துச்சு. கிரேக்கர்கள்னா முறுமுறுத்தாங்கன்னா, எங்கள் விதவைகளை சரியா விசாரிக்க மாட்டேன்றீங்க, ஒழுங்கா சோறு போட மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வந்ததும் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க, நாங்க நின்னு அந்த வேலை பார்க்க முடியாது, நாங்க உபதேசத்திலும் ஜபத்திலும் இருக்கணும், நாங்க வந்து சோறு போட்டு நிற்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்ற, சொல்லுங்க, பந்தி விசாரணைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிய என்ன? பரிசுத்த ஆவியை. இப்ப வரிசையில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சோறு போட்டுன்னுக்கிறேன், பிரியாணி கறி போட்டுன்னுக்கிறேன், இல்ல கவாப் வச்சுன்னுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட மனைவி தட்டு வந்துச்சுன்னு பார்த்த உடனே கை பெருசாயிடும். எல்லாருக்கும் கிள்ளி கிள்ளி வச்சிருப்பேன். என் மனைவின்னு அள்ளி, அதுக்கு பின்னால் என் மகன், அதுக்கு பின்னால் அப்படியே என் குடும்பம் வந்தவொடனே அவங்களுக்கு அள்ளி அள்ளி வைக்கிறது, தெரியாதவங்க வந்தவொடனே கிள்ளி கிள்ளி வைக்கிறது. இது தப்பு. கண்ணை மூடிக்கணும், இன்னும் கேட்டீங்கன்னா கண்ணை கட்டிக்கணும். சோறு போடுறதுல பேர் கெத்துக்கூடாது. நீங்க என்ன கவனிச்சிங்களே, இப்பெல்லாம் கறியோ, அப்பெல்லாம் அங்க நின்னுப்ப நானு கட்சி ஆளுக்கு கடிக்கிற வரலாம், கடைசி ஆள் குத்துட்ட பிறகு நாங்க தூரம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் யாருக்கு திறமைக்குதோ அவங்க எல்லாருக்கும் பங்கு கிடைக்கிற வரலாம் நம்ம அங்க நிப்போம். சரி, ஏன்னா பந்தி விசாரிப்புலதான் பிரச்சனையே, சாப்பிடுற இடத்துலதான் பிரச்சனையே. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சாப்பாடு ஒழுங்கா பண்ணலன்னு அடித்தடி ஆயிக்குது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை பாஸ்டங்களுக்கு தெரியும் இல்ல, பெரிய ஊழியக்காரங்க, பெரிய ஊழியங்காரங்க பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க,
சாப்பாடு செய்யற இடத்துல அல்லது சாப்பாடு பரிமாறுகிற இடத்துல. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்துட்டாரு. நீ யாரன்னா வரிசையில வந்துரு, 2 தட்டு கேட்காத. கோச்சுக்குவாங்க நிறைய பேரு. இன்னும் அப்பா புதுசா வரவங்க குறிப்பா அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் இல்ல அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு வாங்குவாங்க. நம்ம என்னன்னுவோம், ஒருத்தருக்கு ஒண்ணு தானோம். இது கான்செப்ட் பின்னால என்னன்னா டிசிப்ளின். பின்னால கான்செப்ட் என்ன, அவங்க வாங்கிக்கிட்டோம். இப்போ சில பலவீனமாக்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க வரிசையில வர முடியாது. அவங்களுக்கு மட்டும் கூட வந்துக்கிறவங்க 2 தட்டு வாங்க அனுமதி. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கள மட்டும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரியா? புதுசா தம்பதிகள் வராங்க, சில நேரத்துல ரொம்ப அன்பு அதிகம், வீட்டுல போடுறது இல்ல, வீட்டுல புருஷனை விசாரிக்கிறது இல்ல, இங்க வந்தா விசாரிக்கிறது உந்து. என்னய்யா மறிக்கிறீங்க, நடக்குதா இல்லையா? அப்போ பின்னால வருஷம் நின்னுக்கிறவங்க எப்படி இருக்கும்? பின்னால வருஷம் நின்னுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க மட்டும் 2 வாங்குறாங்க, வெளியில கேட்க மாட்டாங்க, மனசுல தோணும் இல்ல? தோணுமா தோணாதா? தோணும். ஓகே ரைட். இப்போ சாப்பாடு போடுற இடத்துல பரிசுத்தாவிய பெற்றவன் தேவை, சுயநலம் இல்லாதவன் தேவை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றவன் தேவை. இப்போ பரிசுத்தாவிய யார் பெற்றாங்கோ பெறலன்னு வசனத்தின் ஆதாரமா உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுட்டா? எவன் ஒருவன் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்றானோ அவன் அந்நிய பாஷை பேசினா கூட பரிசுத்தாவியை பெற்றவன் கிடையாது, இந்த ஸ்டாண்டர்ட் படி. புரியுதா? கரெக்ட் தானே? அப்படித்தானே சொல்றது. இப்ப எவன் ஒருவன் எல்லாவற்றையும் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்றானோ அவன் தான் பரிசுத்தாவியை பெற்றவன். அதான் இந்த வசனம் சொல்லுது. பந்தி விசாரிக்கிறதுக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியானவர் தேவை. 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. அந்த 7 பேர் செலக்ஷன்ல செலக்ட் ஆனவன் தான் ஸ்தேவான். பிரசங்க யாரு இல்ல, சகாயம் இல்லது ரூபன் ஐயா, இல்லைன்னா ஸ்ரீதர் ஐயா, இல்லைன்னா ராஜேஷ் ஐயா, கிச்சன்ல நின்னுக்கிறாங்களே அவங்கள புடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த ஸ்டீஃபனை பிடிச்சு கொண்டு பிரதான ஆசாரியன் முன்னால நிறுத்தினாங்க. அவன் என்ன பாச்சு, என்ன காரியம் இப்படி இருக்கிறது, என்ன விஷயம் உண்டுன்னு கேட்டப்போ பிரதான ஆசாரியனுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியவனுக்கு பிரசங்கம் கேட்கிறவன் பிரசங்கம் பண்றான். அதுதான் இந்த பிரசங்கம். பிரசங்கம் பண்ண வேண்டியவன் பிரதான ஆசாரியன், அவன் பிரசங்கத்தை கேட்க வேண்டியவன் ஸ்டீஃபன். ஆனா பிரசங்கம் பண்ண வேண்டிய பிரதான ஆசாரியனுக்கு கேட்க வேண்டிய ஸ்டீஃபன் பிரசங்கம் பண்றான். என்னன்னு பண்றான்? ஆபிரகாம் கதையை எழுத்தான். ஏன்னா இவனுங்க நாங்கள் ஆபிரகாமின் புத்திரர்னு சொல்றவனுங்க. நிறுத்துங்கடா. நம்ம கோத்திர தலைவனாகிய 2ஆம் வசனத்துல நம்ம கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், எங்க கல்தேயர் தேசத்துல மெசபடோமியாவில் இருக்கிறப்பவே கர்த்தர் தரிசனமாகி அவனை கூப்பிட்டாரு. ஆதியாகமம் 12:1-3 வரை, இந்த 3ஆம் வசனத்துக்கு. ஆதியாகமம் 12:1 ஏன்னா நீங்க வசன ஆதாரத்தை கேட்கிறவங்க தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு போ. நான் உன்னை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்து. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, இப்போ இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாம் உயிரோடு இருந்த வரையில 1 அடி நிலம் கூட அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்த போது பின்வரும் சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அப்போ
அவனுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், 400 வருஷம் துன்பப்படுவார்கள் என்பதை அப்பவே சொல்லிட்டான். விருத்த சேதனம் பண்ணி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 8ஆம் நாளிலே அவனுடைய குமாரனை ஈசாக்கை விருத்த சேதனம் பண்ணினார்கள். யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்றான். 2-8 வரை யார பத்தி? ஆபிரகாம பத்தி. அப்புறம் 9-8 இன்ட்ரோடக்ஷன், கனெக்டிங் வேர்ஸ். 9-17 வரை யாக்கோபு யோசேப். அண்ணன் தம்பி யோசேப்பை வித்துட்டானுங்க. அவன் எகிப்துக்கு போயிட்டான். பிதாக்களுக்கு ஆகாரம் இல்லாம போச்சு. ஆகாரம் கொள்ள எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. 2ஆம் விசை போனாங்க. அந்த ஸ்டோரிய சொல்லின்னு வரான். ஆமாவா இல்லையா? பின் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்கள் எல்லாம் பஞ்சம் உண்டாகி மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரர் தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து சீகோமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகாமிலே எமோரியர் சந்ததியாரிடத்தில் ரொக்க கரியத்துக்கு வாங்கி இருந்த மக்பெலா கல்லறையில, இங்கல்ல ஆதி ஆகமத்தில் இருக்குது அந்த கல்லறை பேருன்னா மக்பெலா. 16ஆம் வசனம் மக்பெலா 16. ஓகே, எமோரியர் இடத்துல ரொக்கத்துக்கு வாங்கிய மக்பெலா கல்லறை கேளுங்களேன். ஆபிரகாம் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் அவன் பேர்ல கிரயம் செய்யப்பட்டது. அந்த கல்லறையும் அதுல வெளியே இருந்த நிலமும் மட்டும்தான். பிரசங்கத்துல ஆபிரகாம டச் பண்ணி யாக்கோபு யோசேப்பை டச் பண்ணிட்டான். இப்போ எகிப்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்ல, அந்த கனெக்ஷன் பாத்தீங்களா? எகிப்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான், இந்த குடும்பத்தை துன்புறுத்தினான். அப்ப தேவாதீனமா யார் பிறந்தது? மோசே பிறந்தான். 17-18 படிங்க. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றினார். ஜனங்கள் ஏற்றிலே கொடையில் கிடைக்கிறார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடி அவர்கள் அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்கள் மோசப்படுத்தினார். அக்காலத்திலே மோசே பிறந்த திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதங்களும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். மோசேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான் ஸ்டீஃபன். இப்போ 36ஆம் வசனம் வரையில யார பத்தி இருக்கு? மோசேயை பத்தியே இருக்கு. மோசே எரிகின்ற முச்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமானதை சொல்லி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தரை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன் எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். மோசேவை பத்தி, அந்த மோசே வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை பத்தி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுத பண்ணுவார். அவருக்கு வெளிப்படுத்துவதாக என்று சொன்னவர் இந்த மோசேயே. யார் அது? 37ஆம் வசனத்துல மோசே சொன்ன என்னை போல ஒரு தீர்க்கதரிசி யாரு சொல்லுங்க. எல்லா பிரசங்கமும் யார மையமா இருக்கணும்? இயேசுவை மையப்படுத்தி இருக்கணும். கிரைஸ்ட் சென்டர்ட் சர்மன்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆரோன் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆரோன் என்ன பண்ணா? கண்ணுக்குட்டியை வார்ப்பித்து ஜனங்களை அதை வணங்கும்படியாக பண்ணித்தான். 38-43 வரை படிச்சுட்டோம் இல்ல, போதும் வருங்க, நம்ம படிச்சுட்டோம். அது சொல்றான். அடுத்து 44ஆம் வசனம் மட்டும் படிங்க.
மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே காற்றின் கூடாரத்தை உண்டு கொள்வாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. ஓகே, ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியேனா பரலோகத்துல இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் மோசேக்கு காமிச்சு இதே மாதிரி கட்டுன்னு சொன்னாரு. அந்த கூடாரம் நம்முடைய பிதாக்கள் மத்தியிலே இருந்தது. நெக்ஸ்ட் யோசுவாவை டச் பண்றான் 45. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்துவிட்ட புறஜாதியினுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். 45ல இருந்து அப்படியே டக்குன்னு ஜம்ப் யார்கிட்ட? தாவீது கிட்ட. தாவீதை குறித்தும் சாலமோனை குறித்தும் 46, 47. இவன் தேவனுக்கு தயவு கட்டபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். தாவீது சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். இப்போ உண்மையான கருத்துக்கு வர்றாரு 48ல இருந்து 50 வரை. உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லிக்கிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நாங்கள் ஆ 48ல இருந்து 50 வரை ஆண்டவர் மனுஷ கைகளால் கட்டப்பட்ட வீட்டிலே குடியிருக்க விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லிட்டான். இப்போதான் இவ்வளோ நேரம் முழு சரித்திரத்தை சொல்லிட்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்றான். இவனை கைது பண்ணி வச்சுக்கிறாங்க பாரு, அவங்கள டார்கெட் பண்றான். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளை யாரை விட்டு வச்சீங்க நீங்க? வருகையை அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றார். ஓகே, அவங்களுக்கு இதை விட சவுக்கடி கொடுக்கவே முடியாது. துரோகிகள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள். இப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் என்ன? மரண தண்டனை. அப்ப நீங்க கேட்கலாம், அவனே தான் தனக்கு சொந்த காசுல வச்சுக்கினானா அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, முதல் இரத்த சாட்சி சபை உருவாகி இயேசுநாதருக்கு பிறகு முதல் இரத்த சாட்சி. இவனை வரவேற்க இயேசுநாதர் சேர்ல இருந்து ஏஞ்சிக்கினாரு. ஒரே நாள் அமெரிக்கால இருந்து ஒரு பாஸ்டர், சைனால இருந்து ஒரு பாஸ்டர், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர், 3 பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பிஷப்பு, பாஸ்டர்னா கோச்சிக்கு வைங்க. ஓகே, அமெரிக்கா பாஸ்டர் ஆண்டவர் வரவேற்க கட்டி தழுவி, வெல் டன் மை சன், கோ இன் டு த பிளெஸிங்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாராம். அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்துல போய் என்ஜாய் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி சீனா பாஸ்டரையும், இந்தியா பாஸ்டர் போன உடனே சேர்ல உக்காந்து, வாங்க பிரதர், வாங்க ஐயா, உங்களுக்குன்னு ஒரு மாளிகை கட்டி வச்சுக்கிறோம் போயிடுன்றார். அப்போ இந்த இந்தியா பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். என்ன ஆண்டவரே, அவங்க 2 பேரும் ஏஞ்சி நின்று கட்டி தழுவி வரவேற்ற என்னை மட்டும் சேர்ல உக்காந்து அப்படியே போயிடுன்ட்டியா? நான் ஏஞ்சா நீ ஏன் சேர்ல உக்காந்திக்குவ? இந்த குதிரை சேருக்கு ஆசைப்பட்ட மாதிரி. நேத்து ஒரு கதை சொன்னேன்னு, நரி கதை. அதுல குதிரை எது மேல உட்கார ஆசைப்பட்டுச்சு? கழுதை. கழுதை, சாரி.
நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த பிரசங்க அமைப்புகள் எல்லாம் பாருங்க, ஒன்னோட ஒன்று அப்படியே லிங்க் தொடர்புடையதாவே இருக்குது. அப்படியே லிங்கா இருக்குது பாருங்க. நம்ம ஃபார்ம் போட்டோமே, நம்ம நேற்று ஃபில்அப் பண்ணோமே, நம்ம எழுதி குத்தமே, அந்த மாடல் இருக்குது பாருங்க. இப்ப புரியுதா? அப்ப கூட சிலர் வசனத்தை இங்க எழுதுங்கன்னா அங்க எழுதிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. அதனால தான் நீங்க இப்படிக்கிறீங்க, நான் இப்படிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எழுதுனாத்தான் என்ன அதுல பெரிய பெருமை உனக்கு? கத்துக்கணும்னு வந்துட்டேன், வாத்தியார் சொல்லி கொடுத்தா அப்படி செய்ய, ஏன் இப்படி எழுதுனா நியாயம் என்கிட்ட கேட்கறேன். இல்ல அப்படி ஏதாத மாத்தி எழுதி கொடுன்னு நான் வேணும்னு. ஒரு அமைப்பு ஒண்ணு கத்துக்கிறோம் ஐயா, ஒரு மெத்தட் கத்துக்கிறோம். உன் மெத்தட் தான் சரியில்லாத 55 வருஷமா 3 ஆத்மா வச்சுங்கிற. அதனால நான் ஒரு மெத்தட் சொல்றேன், ஒரு 5 வருஷத்துக்குள்ள 1000 பேர் உன் சர்ச்சில் சேருவாங்கன்னு ஒரு புது மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி கத்துக்கோ. என்கிட்ட வந்து இப்படி நான் என்ன ஏன் கேக்குறேன்? டென்ஷன் ஆகுதா இல்லையா? ஓகே, நம்ம ஒரு அமைப்பை தப்பா புரிஞ்சுக்கிறோம். நம்ம பெரிய ரெவரண்டுங்க தான், பெரிய பிஷப்புங்க தான், நமக்கு 1000 சர்ச்சுங்க கீது தான். அது ஒரு பக்கம் கூட்டம். இப்படி கத்துக்கோ. அதுல என்ன பெருமை? எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். நானு 23ஆம் சங்கீதத்தை 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் லிஸ்ட் போட்டு குத்தா ஒரு 4 சென்டென்ஸ்ல ஒன்னா சேர்த்து எழுதினுட்டு இந்த எதான்றீங்க. அப்ப நான் 1ஆம் வசனம் இப்படி டாட்டு போட்டு எழுதி காமிக்கிறது என்னத்துக்கு? 121 நான் அப்படியெல்லாம் எழுதி ஏன் காமிச்சேன்? உங்களை விட நான் ரொம்ப சோம்பேறி. அப்படி இருந்தாலும் சோம்பேறித்தனம் பார்க்காம போர்டுல எல்லாத்தையும் அப்படியே எழுதி போட்டேன்ல. நீங்க ஷார்ட் ஹேண்ட்ல அப்படியே சுருக்கமா 4 வாக்கியத்துல எழுதியதுன்னு இருந்தா இது யாருக்கு? நான் தான் அப்படிக்கிற. நீ மாற்றம் வேணும் நம்மளுக்கு, சேஞ்ச். பாருங்க பரிசுத்தவான்கள் எப்படி பண்ணிக்கிறாங்க பிரசங்கம் பாருங்க. இது என் மெத்தட் இல்ல, நான் ஃபார்மேட் போட்டு குத்து இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன்னு, அது என் மெத்தட் இல்ல. நான் கூட உங்களை மாதிரி தான் இருந்தேன். நான் கூட ஊர் சுத்தி எல்லாம் பிரசங்கம் பண்ண வந்தான். இந்த ஹைதராபாத்ல இந்த ட்ரைனிங் 14 நாள், அதுல இந்த பாடம் நடத்திட்டு பிரசன்டேஷன் பண்ண வச்சாரு ஜாஷோயா. ரைட்டா? பிரசன்டேஷன் நம்ம பிரசங்க திறமைய காட்டணும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கின்னு அங்கிருந்து ஒரு வசனம் இங்கிருந்து ஒரு வசனம் நேத்து நாத்த கேட்கல, பேசேஜ் குத்தம் இல்ல அதுல இருந்து பண்ணுனாரு. இது என்னன்னா பரவாயில்ல. நேபாள்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. நேபாள் கூப்பிட்டுக்கிறார் 2ஆம் தேதி ஒன் டே குளோபல் சம்மிட் நடக்குது வான்ட்டு நேபாளுக்கு. அவர் God is a beautiful God. Our God is a wonderful God. Our God is a magnificent God. Don, please wait. Please go to the passage and preach. பியூட்டிஃபுல் God எல்லாம் நிறுத்துப்பா, பேசேஜ்ல இருந்து பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அப்படி யாரையும் சொல்லல உங்களை. நான் இந்த வழியை நான் கடந்தவன் சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் அவர் ஏத்துக்கல. அங்க உட்கார்ந்து இருந்தாரு. ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு டிகிரி கூட நான் அப்படி பயந்து எழுதல. நான் டிகிரி எக்ஸாம் எழுதுனப்ப கூட அப்படியே பக்கத்துல இப்படி நடந்துன்னு இருப்பாரு. ரோமர்ல ஃபெயில் ஆயிட்டேன். ரோமர் புக்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா 69 மார்க் எடுத்துட்டேன். 70 எடுத்தாதான் வாத்தியாரு, 70% எடுத்தாதான் அகாடமி சர்டிபிகேட். 69 எடுத்துட்டேன். அங்கங்க நெஞ்சு ஒரு மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ணிட்டுக்கலாம். ரொம்ப கரார் பார்ட்டி. அவரு ஃபெயில் பண்ணிட்டாரு. சரி இன்னொரு வாட்டி படிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போனோம் பாரு. இங்க ஐயா நான் ரோமர் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு. அப்படியா, வெரி குட் அப்படின்ட்டு என்ன கார்ல ஏத்திக்கின்னு அவர் ஆபீஸ் 20 கிலோமீட்டர் தூரத்துல சிட்டிக்கு அந்த பக்கம் கூட்டின்னு போனாரு. நானும் பைபிள் அவர் நோட்ஸ் எல்லாம் காப்பி எல்லாம் வச்சுட்டு போய் உக்காந்தோடனே கொஸ்டின் பேப்பர் கையில குத்துட்டு பைபிளையும் நோட்ஸையும் பிடிங்கினாரு.
அது கூட பரவாயில்ல, உட்காரு எழுத ஆரம்பிக்கிறேன். 3 நாளே சேர் போட்டு உட்காந்துன்னு பாத்துன்னுக்குறாரு. நான் ஒரே ஆள் எக்ஸாம் எழுதுறேன், 3 சேர், கையும் வரல காணும், 2வது வாட்டியும் பெயிலு. இன்னும் ஒரு 65 மார்க்கு அவரு திருத்திட்டு, என்ன ஆச்சு உனக்கு 69ல இருந்து எங்க போய்க்கிற, அடுத்த எக்ஸாமுக்கு நீ 40க்கு போயிட போலக்குது என்னாரு. 3வது அட்டம்ப்ட்ல 73 எடுத்துட்டேன். நீங்க ஈஸியா எத்த ஒன்னா எம்டி வச்சு கொடுன்றீங்க. என்னத்துக்கு அது, தலை வர்றதுக்கா? எத்த ஒண்ண பிஹெச்டி கொடுப்பியா? டிப்ளமேக்கே தகுதி இல்லை நீ. எம்டி தான், டிப்ளமேக்கே தகுதி இல்லை, சிடிஹெச்சுக்கே தகுதி இல்லை. நானே இன்னும் இல்லை, இன்னும் ரெடி ஆகல. உங்களெல்லாம் கேலி பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, இது விஷயமே வேற. இது ஏ பார் ஆப்பிள் பி பார் பாய் இல்ல. பரிசுத்தாவில நிறைஞ்ச ஸ்டீஃபன் பிரசங்கம் எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. பேதுரு பிரசங்கமும் ஸ்டீஃபன் பிரசங்கம் அச்ச மாதிரி இருக்குது இல்ல. பேதுரு இன்னொரு பிரசங்கம் இருக்குது, டைம் இல்ல அதை பாக்குறதுக்கு. பேதுரு இன்னொரு பிரசங்கம், 5000 பேர் ரசிக்கப்பட்ட இன்னொரு பிரசங்கம் இருக்குது, டைம் இல்ல அதை பாக்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்க மாடல், அப்படியே செயின் மாதிரி இருக்குது பாருங்க. அதனால்தான் உட்காந்து முறையா உட்காந்து பைபிள் படிச்சு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றேன். இவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் இவனை வரவேற்க ஆண்டவர் எழுந்து நின்றார். அதான் இந்த பிரசங்கத்தினுடைய மேன்மை. இப்போ ஏசுனா ஒரு அம்மா கேட்டாங்க இல்ல, செபதேயுனுடைய பொண்டாட்டி, என்னன்னு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வலது பக்கத்துல ஒரு புள்ள இடது பக்கத்துல இன்னொரு புள்ளன்னு கேட்டாங்க. பேதுரு குடும்பத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? செபதேயுன் குடும்பமும் பேதுரு குடும்பமும் பங்காளிங்க. அந்த அம்மா ஏசுநாதருக்கு ஒரு விதத்துல ஆண்டி. இவங்க 2 பேருக்கும் கேட்டு பார்த்தாங்க, யோவான யாக்கோபும் பதவி ஏசுநாதர் கொடுக்குற மாதிரி தரல. ஆண்டியை வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, லாபி பண்றாங்க. என்னன்னு ஆண்டி சொன்னா ஏசுநாதர் கேக்குவாருன்னு. அவர் என்ன சொன்னார், ஆண்டி நீ என்ன கேக்குறன்னு உனக்கு தெரியல, போ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போ, நான் வந்து பேசுறேன். அது யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குதோ, இட்ஸ் a casual talk, புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு கேஷுவல் டாக். அந்த மாதிரி இங்க பாருங்க, ரத்த சாட்சியாய் மரித்தவன் இயேசுநாதருக்கு 1000 வருட அரசாட்சியில மிக அருகில் இருப்பான். ரத்த சாட்சியா மரிச்சவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? 1000 வருட அரசாட்சியில இயேசுக்காக ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் மிக அருகில் இருந்து ஆளுகை செய்வார்கள், அவர் கூடவே இருப்பாங்க. இந்த மேன்மைக்காக உயிரையும் கொடுக்கலாம். அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய சிறப்பு. ஸ்டாப் பண்ணலாம், டீக்கு போயிட்டு